ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹல்சல் வெப்சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த கர்வாலின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸ்ல மொத்தமாவே 6 எபிசோட் இருக்குங்க. உண்மையாவே இது செம்மையாவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான வீடியோ காட்டிட்டு அப்படியே உள்ள பார்த்தோன்னா நம்ம மொட்டங்களான அந்த ராஜுவை தாங்க கட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, கையில சாப்பாடு எடுத்துட்டு நேரா அவருடைய ஆளை பார்க்க தாங்க போறாரு. அதாங்க அவரோட மனைவி. அங்க பார்த்தனா அவங்க கால் வலியில காலை பிடிச்சிட்டே இருக்கும் போது இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்கள போயிட்டு ஒரு மார்க்கமா பார்க்க, உடனே அவங்களும் என்னங்க அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல உனக்கு கால் வலிக்குது இல்லையா, உனக்கு வேணா மருந்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மருந்தெல்லாம் தேவையில்ல, நீங்க கையில எடுத்துட்டு வந்த சாப்பாடு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நான் மருந்து கொடுத்தா நீ வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ என்ன மருந்து கொடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் வேணாம், எனக்கு நீ ஜஸ்ட் எனக்கு சாப்பாடை மட்டும் ஊட்டி விடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவரும் அவளுக்கு சாப்பாடை விடும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒண்ணு கையில போட்டோ எடுத்து வச்சுட்டு அழுதுட்டு இருப்பா இல்லையா, இவ வேற யாரும் இல்லைங்க, இந்த வீட்டோட பெருமருமக. அவருடைய கணவர் இறந்ததால இவ என்ன பண்ணனா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. நீங்க போனதுல இருந்து எனக்கு உயிரை வாழவே பிடிக்கல, உங்க நினைவெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறதால தான் நான் இன்னும் உயிரோடே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க. இவ இந்த வெப்சீரிஸோட ஹீரோனி கூட எப்படி அழுதுட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா ஒருத்தர் மோகினி கூட்டு வருவான் இல்லையா, இவன் வேற யாரும் இல்லைங்க, அந்த ராமுடைய பையன் தாங்க. அவனுடைய ஃபர்ஸ்ட் பையன் தான் செத்துருப்பான், இவன் ரெண்டாவது பையங்க. இவன் என்ன பண்ணுவானா, அவனுடைய மனைவி கூட்டி வரும்போது இப்ப கொஞ்ச நேரத்துல அவன் மனைவி வருவாளா, அவளை பார்த்த உடனே இவனுக்கு செம்ம டெம்ட் ஆயிடும். ஏன்னா ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு வருவா. உடனே இவன் என்ன பண்ணனா, அவ கிட்ட போயிட்டு இன்னைக்கு நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட அவ சொன்னா, கேளு எனக்கு வேலை இருக்கு, நீ கம்முனு இது மாதிரிலாம் பேசாத அப்படி சொல்லும் போது, ஏன் அப்படி சொல்ற, உனக்கு என்ன வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நானும் கூட சேர்ந்து பண்றேன், ஆனா இப்ப மட்டும் என்ன தடுக்காத அப்படி சொல்லிட்டு அவன் அவ கிட்ட போகும்போது இப்ப அவளும் கொஞ்சம் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. ஆனா இவன் கேட்க மாட்டான். உடனே அவ போட்டிருந்த துண்டை உருனோடனே அவளும் ஓடி போய் பெட்ல படுக்க, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ற சீன்ஸ் எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி அவன் அவனுடைய மனையை வச்சு சும்மா வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க நம்ம மருமக வருவாங்க. அதாங்க அந்த ரூபா வந்த உடனே, என்னத்த இங்க இருக்கீங்க, நீங்க கிளம்புங்க, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் இந்த வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படி சொல்லும் போது, இல்லம்மா எனக்கா ரூம்ல இருக்க போர் அடிக்குது, பத்தாதுக்கு ரூம்ல உங்க மாமா இருக்காரா, அவர் தொல்லை ரொம்ப தாங்கவே முடியல அப்படி சொல்லும் போது, ஏன் அப்படி சொல்றீங்க, அவர் எவ்வளவு திரும்ப உங்களை விரும்புறாரு, அதனாலதான் அவருடைய அன்பை உங்ககிட்ட வெளிப்படுத்துறாரு அப்படி சொல்லும் போது, அது ஒன்னும் அன்பு வெளிப்படுத்துறதுல அதோட அர்த்தமே வேற, அவர் என்ன பண்றாருன்னு ஒன்று சொன்னா புரியாது அப்படி சொல்லும் போது, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்காச்சும் அதெல்லாம் செய்யறதுக்கு அவர் இருக்காரு, எனக்கு பாருங்க யாருமே இல்லை அப்படி சொல்லும் போது, நான் தான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் வேற கல்யாணம் ஏதாச்சும் பண்ணுமான்னு, நீ தான் கேட்கவே மாட்ற அப்படின்னு சண்டை போடும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இல்லத்த இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு சேவை பண்ணிட்டு அப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன், நீங்க இதுக்கப்புறம் அதை பத்தி பேசாதீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இப்ப பெட்ரூம்ல பார்த்தானா நம்ம அத்தை இருக்காங்க இல்லையா, அந்த ராணி, அவங்க ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரனா ராம் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய காலை பிடிச்சி விட்டுட்டு இருப்பாருங்க. அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும்போது அவ என்ன சொல்லுவானா, நீங்க இதே மாதிரி எனக்கு சேவை பண்றது எனக்கு அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அப்பனா ஓகே, ஆனா என்ன இது சேவையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்காத சரியா அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, காலை பிடிச்சவரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்தி அவ எங்க கை வைக்கணுமோ அங்க கை வச்சு அவளுக்கு மூடி ஏத்தி விட்டுருவாருங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கிளும் மாமியும் சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப கிச்சன்ல தாங்க காட்டுறாங்க. நம்ம ரூபா என்ன பண்ணோம்னா, அவ சமைச்சிட்டு இருப்பாளா, இப்ப அவளுக்கு பின்னாடி பார்த்தோன்னா நம்ம ராமு வந்திருப்பாங்க. அவன் மேல சட்டையும் போட்டிருக்க மாட்டான். வந்து என்ன பண்ணோம்னா அவளுடைய பின்பக்கமா நின்று அவளோட அழக ரசிச்சுட்டே இருக்கும் போது உடனே ரூபா எதாதமா திரும்ப டப்புனா அவன் மேல இடிச்சு பாப்பாருங்க. உடனே அவனும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ணோடனே இவள என்ன பண்ணனா, என்னை வீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே நம்பிட்டே இருக்கும் போது இதே டைமுக்கு நம்ம ராமோட வைஃபான அந்த ராணி மேல இருந்து வருவாங்க. வந்தவன் என்ன பண்ணனா, இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவாளா. ஷாக் ஆகும் போது இவங்களும் அப்படியே திகச்சு போய் நின்றுட்டே இருக்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடும் பார்த்தரலாம். இந்த செகண்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனியை அந்த ராம கட்டி பிடிச்சி நிப்பான் இல்லையா, சோ அவனோட வைஃப் கூட பாத்துருப்பாங்களே, இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டே இருக்கும்போது இந்த டைமுக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ற சவுண்ட் கேட்குங்க. உடனே இவன் என்ன பண்ணனா, அவங்கள கண்டுக்காத மாதிரி என் போன் கையில இருக்கு, என் போன் அடிக்கலனா அவ கண்டிப்பா என் வீட்டுக்காரோட போனை தான் இருக்கும், சரி நான் போய் பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவ கண்டுக்காம அப்படியே உள்ள போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணனா, என்ன நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆமா என்ன பண்றீங்க அப்படி சொல்லும் போது, இங்க வர என்ன விடு அப்படி சொல்லும் போது, ஏன் நான் விடணும், நான் உங்களுக்கு கட்டி பிடிச்சது முத்தம் கொடுத்ததெல்லாம் நல்லா இருந்தது இல்லையா, சோ அதை ரசிச்சு என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தனா இவனோட வைஃபான அந்த ராணி
கூப்பிடுவாங்க. அவ என்ன சொல்லுவானா, ஏங்க உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வருது, சீக்கிரமா வாங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே இவன் என்ன சொல்லுவானா, சீக்கிரமா போ, உன் பொண்டாடி வேற கூப்பிடுறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த முறை தப்பிச்சிட்டீங்க, அடுத்த முறை நான் ஏதாச்சும் உங்களை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாவே இருக்கும். அவங்கள ஒரு மாதிரியா நிக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் கிச்சன்ல இருக்கும்போது இப்ப அவங்களுக்கு அவன் கட்டி பிடிச்சது தாங்க ஞாபகத்துக்கு வரும். அவளுக்கும் அதை அருவருப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப பின்னாடி பார்த்தோன்னா அந்த சின்ன மருமக இருக்கா இல்லையா, அவ வந்துருவாங்க. வந்தவன் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோயின் நிக்கிறத பார்த்த உடனே அப்படியே அவளை பின்பக்கமா கட்டி பிடிச்சோடனே அவ பயங்கரமா பயந்துருவாங்க. ஏன்னா கட்டி பிடிச்சது அந்த ராமன் நினைச்சிட்டு கணவன் திட்டவும் உடனே ராணியும் ஐயோ அண்ணி என்ன மன்னிச்சிருங்க, நான் கிச்சனுக்கு லேட்டா வந்துட்டேன், அதனால நீங்க திட்டுறீங்க போல அப்படி சொல்லி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, சேச்சா அதெல்லாம் இல்ல, நான் வேற ஒரு ஞாபகத்துல இருந்தேன், அதான் இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவன் சொல்ல உடனே இவன் கேப்பானா, அண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, எதுவும் இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படி சொல்லும் போது இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கொஞ்சம் சீக்கிரமா சாப்பாடு செய்யணும், ஏன்னா அத்தைக்கும் மாமாக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அப்படி சொல்லும் போது அக்கா நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் சாப்பாடு செஞ்சு மாமாக்கும் அத்தைக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லும்போது சரி ஓகே சீக்கிரமா டைமுக்கு கொடு சரியா அப்படி சொல்லிட்டு இப்ப இவ்வளவு அங்கிருந்து போகும்போது அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோம்னா நம்ம ராஜு மாமா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் பெட்ரூம்ல அவர் ஒய்ஃப் கிட்ட இங்க பாரு எனக்கு பசிக்கல ஆனா ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரியா தடவை, அதுக்கு அவங்க வீட்டுக்காரி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு எப்ப பார்த்தாலும் பசிக்குது தாகமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெறி ஏத்தாத, இப்போ தாகத்தை தனிச்சனா திரும்ப நடு நைட்ல இருந்து எனக்கு தாகமா இருக்குன்னு மறுபடியும் சொல்லுவா அப்படி சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, இங்க பாரு நான் உன் வீட்டுக்காரன் இல்லையா, சோ எனக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ தாகமா இருக்கோ அதெல்லாம் தணிக்க வேண்டியது உன் கடமை தானே, இல்லைன்னா உனக்கு தேவையில்லாத பாவம் எல்லாம் வந்து சேரும் அப்படி சொல்லும் போது உடனே இதை கேட்ட அவளை சிரிப்பாளா, சிரிச்சவா அதுக்கப்புறம் என்ன அந்த அங்கிள் கூட சேர்ந்து சும்மா வேற லெவல பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் சும்மா வெறியாவே இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. ஏன்னா இந்த ஆன்டி பண்ற சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு ஹாட்டாவே இருக்கும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்ல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா அந்த ரெண்டாவது மருமக ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா அந்த ரெண்டாவது மருமக அவர் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவானா, அக்காக்கு என்னாச்சுன்னே தெரியல, ஏதோ யோசனையாவே இருக்காங்க, ஏதோ தப்பா படுது அப்படி சொல்லும்போது உடனே இவன் பயந்துட்டு ஏன் உங்க அக்கா ஏதாச்சும் சொன்னாலா உங்ககிட்ட அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல என்கிட்ட எதுவும் சொல்ல, ஆனா ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காங்க அப்படின்னு இவன் சொல்லுவாளா, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இங்க பாரு அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அதனால அவங்க தனிமையை ஃபீல் பண்றாங்க, இப்ப நான் இறந்துட்டேன்னா உன் நிலைமை நினைச்சு பாரு அப்படி சொல்லும்போது இதை கேட்டா அவளும் பயப்படுவாளா, உடனே இவன் என்ன சொல்லுவானா, சேச்சே ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், நீ கவலைப்படாத, நான் தான் உயிரோட இருக்கேன் இல்லையா, உனக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு போகும்போது திடீர்னு கால் வருமா, உடனே இவன் சொன்னா, இங்க பாரு முக்கியமான போன் வந்திருக்கு விடு, எங்க அம்மா பண்றாங்க அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, சே நான் ஒன்ன பண்ணலான்னு பார்த்தனா இந்த நேரம் பார்த்து உங்க அம்மா உனக்கு போன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்ல உடனே இவ்வளவு அந்த போன் எடுத்து பேசும்போது இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா சீக்கிரமா வாங்க உங்களை பார்க்கணும் ஆசையா இருக்கு, வரும்போது தம்பி கூப்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு சரிம்மா கொஞ்சம் காலை கட் பண்ணுங்க, நான் போயிட்டு மாமனாருக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு இவன் நேரா அவங்க மாமனார் ரூமுக்கு தாங்க போவா. அங்க பார்த்தனா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிட்டே இருக்கும்போது மாமா என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க நான் மறந்துட்டேன் அப்படி சொல்லும்போது ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நாங்க கொஞ்சம் முக்கியமான வேலையா இருந்தோமா அதனால எங்களுக்கும் பசிக்கல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ சாப்பாடு கொடுப்பாளா. அதோட இதனுடைய 2வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. இன்னும் இதுல 4 எபிசோடு தாங்க இருக்கு. அதை சீக்கிரமாவே நம்ம டப்புன்னு பார்த்தலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இந்த வீடியோ கீழே டெலகிராம் சேனலோட நேம் தரேன், அதை காப்பி பண்ணி டெலகிராம்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அங்க நம்ம டெலகிராம் சேனல் காட்டுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அதுல வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி guys, இதோட வருவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ guys.